முடிஞ்சிருச்சு. இனி உனக்கு ஒன்றுமே இல்லை. ஆசீர்வாதம் இல்லை, சரீரத்தில் சுகம் இல்லை, உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கர்ஜித்து கொண்டிருப்பான். ஆனால் அந்த கர்ஜிப்புக்கு பின்னால ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. அந்த கர்ஜிப்பை அடக்குவதற்கு கர்த்தருடைய வார்த்தை என்று ஒன்று இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் உன்னுடைய வாழ்க்கையில முடிஞ்சிருச்சா முடியலையா என்பதை தீர்மானிக்கிற வார்த்தை. இன்னைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில முடிந்து விட்டது என்று சொல்லி சத்துரு கர்ஜித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இன்னும் ஒரு தொடக்கம் இருக்கிறது என்பதை கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். அவருடைய வார்த்தை அந்த கால வேளையிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த நல்ல நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நம்ம அதிகரிக்க செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கும். கர்த்தருடைய வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வெற்றியை தீர்மானிக்கும்.